ஹாய், வெல்கம் டு சாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கனில் ஃப்ரை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 1/2 kg நான் சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் போனோடு எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். அது என்னென்னன்றதை நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணோன்னா மசாலா, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறமா லெமன் போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சோன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். வேறு எதுவுமே நம்ம இந்த டிஷ்ஷுக்கு ஆட் பண்ண போகிறதில்ல. ஃபர்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணலாம். இப்போ இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் லெமனும் புழிஞ்சிட்டேன். இப்போ இந்த மசாலாவும் போட்டேன். இதை நம்ம கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணி. ஸோ இது ஒரு 1/2 hour ஊறுறதுக்குள்ளேயே நம்ம வந்து நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவியும் ரைஸும் தான் வடிக்க போகிறேன். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த உப்போடு வந்து கொஞ்சம் நல்லாவே பிளெண்ட் ஆகி இருக்கும். இல்லைன்னா வந்து அந்த சால்ட் வந்து உள்ளே இறங்காது சிக்கன் பீசஸில். உங்களுக்கு கேர்டு வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சில பேருக்கு அது வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். அதுக்கு பதிலாக நான் வந்து லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை கொஞ்சம் மூடி வச்சுட்டு நம்ம 1/2 hour ஊற வைக்கலாம். அதுக்குள்ளே மற்ற டிஷ்ஷெலாம் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணி 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நீல வாக்கில் நான் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதோட ஒரு 2 பச்சை மிளகாய். அது வந்து காரெல்லாம் கொடுக்காது, ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் வெங்காயம் போட்டு நம்ம வதக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கேன். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம மேரினேட் பண்ணுறப்போ உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் இப்போ உப்பு போட தேவையில்ல, அப்படியே வதக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக உப்பு செக் பண்ணிவிட்டு வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டுருக்கலாம். நல்லா வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை வதக்காமல் போட்டிங்கன்னா வாயில் வந்து நமக்கு க்ரன்ச்சியாக மாட்டோம். ஸோ அது வந்து நமக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நல்லா சுருளாக வதங்குச்சுன்னா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஸோ வெங்காயம் வதங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சிக்கனை போட்டு ஆட் பண்ணி கிளறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை போட்டு கிளறியிருக்கேன். இப்போ இது ஒரு லிட் போட்டு மூடலாம். இது சிக்கனில் இருக்கிற தண்ணி நார்மலாகவே நமக்கு வாட்டர் வெளியில் வரும். அந்த வாட்டர் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணியை நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வேக வைக்கலாம். இப்போ இது கொஞ்சம் லிட் போட்டு ஒரு 5 minutes வேக விடலாம். 5 minutes ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த சிக்கனில் நம்ம தண்ணியே ஊற்றலை. அதில் இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட்டே பாருங்கள் வந்துடுச்சு. இதிலே நமக்கு சிக்கன் வெந்துடும். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குது அந்த பச்சை மிளகாலாம் போடவே. இதில் அந்த சீக்ரெட் மசாலா ஒன்று போட்டோம்ல, அதுவும் நல்லா ஃப்ளேவர் இருக்குது. இப்போ இது கொஞ்சம் வேகட்டும். இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆனோடனே இன்னும் கொஞ்சமாக நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே. எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தது. கொஞ்சம் வெறும் மிளகாத்தூளும் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இது நம்ம ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்டுடலாம். ரைஸுக்கு கூட அப்படியே போட்டு கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் சிக்கன் குழம்பு சிக்கன் ஃப்ரையும் தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ இது இன்னும் கொஞ்சம் ட்ரையாக ஆகட்டும். பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸோட நம்ம சர்வ் பண்ணிடலாம். சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாதத்தில் கூட அப்படியே போட்டு சாப்பிட்லாம். இந்த வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நீட்டாக நல்லா இருக்குது பாருங்கள். இதில் நம்ம கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதை கிளறி விட்டுடலாம். ஓகே, இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணுறோம். சர்வ் பண்ணி எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணுன்னு பார்க்கலாம். ஃபைனலாக சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு. சிக்கன் குழம்பு தொட்டுக்க எக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ என் சின்ன பையன் டேஸ்ட் பண்ணி சொல்லுவான். அவர் தான் எனக்கு வந்து செஃப்பே. உப்பு காரம் எது இருந்தாலுமே அவர் தான் கரெக்டாக சொல்லுவார். அவர் ஜெய் சூப்பராக இருக்கான். ஸோ என் சின்ன பையனே சொல்லிட்டான், நீங்களும் ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுங்க. இது நல்லா ப்ரோட்டீனும் இருக்கிறது. ஸோ என்னோடய சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.